நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். சற்று முன் பார்த்தீங்கன்னா தவிடு பொடியாக்கி இருக்காங்க இந்தியா, அப்படியே தலைகளாக மாறி இருக்கு அப்படின்னே சொல்லலாம். அது என்ன அப்படிங்கிறதையும் அதே போல் பாகிஸ்தானை பந்தாடி இருக்காங்க, வச்சு செஞ்சுருக்காங்க. உன்னுடைய குடிமை இனிமேல் எங்களுடைய கையில் தான், உன்னுடைய மிரட்டெல்லாம் இந்தியா கிட்ட இனிமேல் பலிக்காது அப்படின்னு அதிரடி காமிச்சிருக்காங்க. அது என்ன அப்படிங்கிறதையும் அதே போல் பாகிஸ்தானை மிரட்டும் வகையில் ஒரு முக்கியமான சம்பவத்தை இந்தியா செஞ்சுருக்காங்க. அதெல்லாம் என்ன அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. புதுசாக நம்முடைய வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா கீழே இருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி தட்டி அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அதே போல் நம்முடைய ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம்லையும் நம்முடைய வீடியோக்களை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாகிஸ்தானால் தூண்டிவிடப்படும் பயங்கரவாதத்தை இந்தியா தன்னுடைய முழு பலத்துடன் எதிர்கொள்ளும் அப்படின்னு ஐநாவில் இந்தியாவுடைய நிரந்தர பிரதிநிதியான பர்வதநேனி ஹரிஸ் அவர்கள் திட்டவட்டமாக தெரிவிச்சிருக்கிறாரு. ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் நடந்த விவாதத்தின் போது பர்வதநேனி ஹரிஸ் அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறார்னா, ஜம்மு காஷ்மீர் எப்போதும் இந்தியாவுடைய ஒருங்கிணைந்த மற்றும் பிரிக்க முடியாத பகுதி அப்படிங்கிறத நான் மீண்டும் வலியுறுத்த விரும்புகிறேன். இந்தியா சார்பாக பயங்கரவாதத்தின் உலகளாவிய மையமாக பாகிஸ்தான் திகழ்ந்துட்டு வருது. இந்தியா 65 ஆண்டுகளுக்கு முன்பு நல்லெண்ணம் மற்றும் நட்புறவின் அடிப்படையில் சிந்து நதி நீர் ஒப்பந்தத்துக்கு சம்மதம் தெரிவித்தது. பாகிஸ்தான் 3 போர்களையும் ஆயிரக்கணக்கான பயங்கரவாத தாக்குதல்களையும் இந்தியா மீது தொடுத்து ஒப்பந்தத்தின் உணர்வை மீறி இருக்கு. இந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் ஜம்மு காஷ்மீருடைய பகல்காம்ல பயங்கரவாத தாக்குதலில் ஒரு வெளிநாட்டவர் உள்பட 26 பேர் கொல்லப்பட்டாங்க. பாகிஸ்தானுடைய எல்லை தாண்டிய பயங்கரவாதத்தை முடிவு கொண்டுட்டு வரும் வரைக்கும் இந்த ஒப்பந்தம் நிறுத்தி வைக்கப்படும் அப்படின்னும் இந்தியா இதை இறுதியாக அறிவிச்சிருக்காங்க அப்படின்னும் அவர் தெரிவிச்சிருக்கிறாரு. மேலும் பாகிஸ்தானால் தூண்டிவிடப்படும் பயங்கரவாதத்தை இந்தியா தன்னுடைய முழு பலத்துடன் எதிர்கொள்ளும். பாகிஸ்தான் ஒரு முன்னாள் பிரதமரை சிறையில் அடைப்பது, அரசியல் கட்சியை தடை செய்வது மற்றும் அதன் ஆயுத படைகளில் 27வது திருத்தத்தின் மூலம் ஒரு அரசியலமைப்பு சதியை அரங்கேற்றி அதன் பாதுகாப்பு படை தளபதிக்கு வாழ்நாள் முழுவதும் பாதுகாப்பு வழங்குகிறது. அதே போல பாகிஸ்தான் இந்தியாவுக்கும் நம்முடைய இந்திய மக்களுக்கும் தீங்கு விளைவிப்பதில் தீவிர கவனம் செலுத்திட்டு வருது. இதை ஒருபோதும் இந்தியா ஏற்றுக்கொள்ளாது. பாகிஸ்தானுடைய ஒவ்வொரு நகர்வையும் இந்தியா துல்லியமாக கண்காணிச்சுட்டு வர்றாங்க. இனியும் இந்தியா மேலே ஏதாவது செய்யணும், சேட்டை பண்ணணும்னு நினச்சாங்கன்னா பாகிஸ்தானுடைய கதையை முடிச்சிருவோம் அப்படின்னு இந்தியாவுடைய நிரந்தர பிரதிநிதியான பர்வதநேனி ஹரிஸ் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு. மேலும் அவர் என்ன சொல்லியிருக்கிறார்னா, பகல்காம் தீவிரவாத தாக்குதலுக்கு காரணமானவர்களை பாகிஸ்தான் ஆதரிச்சது அப்படின்னும் இதன் மூலம் தீவிரவாதத்துக்கு ஆதரவாக அந்த நாடு செயல்படுவது உலகின் முன் அடிகோடிட்டு காட்டப்பட்டுள்ளதாகவும் தெரிவிச்சிருக்கிறாரு. இந்த அவையில மீண்டும் நான் உன்னை வலியுறுத்த விரும்புகிறேன். இந்தியாவுடைய இறுதி முடிவு இதுதான். எல்லையில் தீவிரவாத தாக்குதலை பாகிஸ்தான் நிறுத்துறது வரைக்கும் பாகிஸ்தானுடனான சிந்து நதி நீர் ஒப்பந்த நிறுத்தம் தொடரும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. கடந்த 4 தசாப்தங்களாக பாகிஸ்தான் நடத்திய தீவிரவாத தாக்குதலால் ஆயிரக்கணக்கான அப்பாவி இந்திய மக்கள் கொல்லப்பட்டதாக அவர் சொல்லியிருக்கிறாரு. அதே போல இந்திய படை ஒரு முக்கியமான விஷயத்தை பாகிஸ்தானுக்கு பாடம் புகட்டும் விதமாக ஒரு விஷயம் செஞ்சிருக்காங்க. என்ன அப்படின்னா, நம்முடைய இந்திய ராணுவம் மேற்கொண்ட ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையின் போது சுட்டு வீழ்த்தப்பட்ட பாகிஸ்தானுடைய ட்ரோன் முதல் முறையாக காட்சிப்படுத்தப்பட்டிருக்கு. காஷ்மீருடைய பகல்காம் மாவட்டத்தில் கடந்த ஏப்ரல் 22ஆம் தேதி பாகிஸ்தான் பயங்கரவாதிகள் சுற்றுலா பயணிகள் மேல நடத்திய தாக்குதலில் 26 அப்பாவி மக்கள் கொல்லப்பட்டாங்க. இதுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக இந்திய ராணுவம் பாகிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதிகளில் செயல்பட்டு வந்த பயங்கரவாத முகாம்கள் மேல அதிரடி தாக்குதல் நடத்துச்சு. இதைத் தொடர்ந்து இந்திய பாகிஸ்தான் எல்லையில 2 நாட்டு ராணுவங்களுக்கு இடையே மோதல் வெடிச்சிச்சு. இந்த எல்லை மோதலின் போது பாகிஸ்தான் ராணுவம் ஏவிய அனைத்து ட்ரோன்களையும் இந்திய வான் பாதுகாப்பு அமைப்பு துல்லியமாக சுட்டு வீழ்த்தினாங்க. அப்படி சுட்டு வீழ்த்தப்பட்ட ட்ரோன்கள் ஒண்ணுதான் துருக்கியில தயாரிக்கப்பட்ட இகா அப்படிங்கிற பெயருடன் உள்ள ட்ரோன். இந்த இகாய் ட்ரோனை இந்திய ராணுவம் தற்போது டெல்லியில் இருக்கும் ராணுவ தளபதியின் இல்லத்துல காட்சிக்கு வச்சிருக்காங்க. இந்த ட்ரோன் சுமார் 10 கிலோ வெடிப்பொருட்களுடன் கடந்த மே 10ஆம் தேதி பாகிஸ்தானுடைய லாகூர் விமான நிலையத்திலிருந்து இந்தியாவுடைய பஞ்சாப்ல இருக்கும் ஜலந்தர் பகுதியை நோக்கி பாகிஸ்தான் ராணுவத்தால் ஏவப்பட்டுச்சு. இருந்தாலும் இந்தியாவுடைய வான் பாதுகாப்பு அமைப்பு இந்த ட்ரோனை அமிர்தசரஸ் அருகே சுட்டு வீழ்த்தினாங்க. கீழே விழுந்த ட்ரோனை இந்திய ராணுவ அதிகாரிகள் கைப்பற்றி அதன் பாகங்களை ஒருங்கிணைத்து தற்போது காட்சிக்கு வச்சிருக்காங்க. இந்த காட்சி நாட்டின் வான் பாதுகாப்பு திறனை வெளிப்படுத்துறது மட்டுமில்லாமல் பாகிஸ்தானுடைய பயங்கரவாத தாக்குதல்களை தடுக்க இந்திய ராணுவம் எந்த அளவுக்கு தயாராக இருக்கு அப்படிங்கிறத உணர்த்தது. பாகிஸ்தானுக்கு ஒரு மிகப்பெரிய வார்னிங் கொடுத்துருக்காங்க இதன் மூலமாக அப்படின்னு அரசியல் வல்லுநர்கள் சொல்லியிருக்காங்க. மேலும் பாதுகாப்பு அதிகாரிகள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த ட்ரோனை காட்சிப்படுத்துறது ஏதோ விளம்பரத்துக்காகவோ அல்லது இந்திய ராணுவம் எவ்வளவு வலிமை அப்படிங்கிறதுக்காக மட்டுமல்ல, இந்திய ராணுவம் எந்த அளவுக்கு தாக்குதல் நடத்த முடியும் அப்படிங்கிறத பாகிஸ்தானுக்கு பாடம் புகட்டும் விதமாக நாம் இதை செஞ்சிருக்கிறோம். பாகிஸ்தான் இனி ஏதாவது ஒரு சீண்டலை செய்யணும்னு நினைச்சாங்கன்னா இந்த கதி தான். இன்னைக்கு ஆயுதம் இருக்கும், நாளைக்கு பாகிஸ்தானுடைய இராணுவத்தினர் பாகிஸ்தானுக்கு ஆதரவாக இந்தியாவை எதிர்க்கிற தீவிரவாதிகளும் இந்த இடத்துல இருப்பாங்க அப்படின்னு சொல்லி ஆணித்தரமாக சொல்லியிருக்காங்க. அதனால் பாகிஸ்தான் ஒன்றை மட்டும் நினைவில் வைத்துக் கொள்ளட்டும், இதோட உங்களுடைய பயங்கரவாதத்தை அடியோடு நிறுத்தி கொள்ளுங்கள், இல்லை அப்படின்னா உங்களை அடியோடு நாங்கள் அழிப்போம் அப்படின்னு
உறுதி பூண்டிருக்காங்க. உண்மை அதுதான் நண்பர்களே. பாகிஸ்தானில் இருக்கும் பயங்கரவாதிகளை அழிக்கிறது வரைக்கும் நம்ம இந்திய மக்களுக்கு, எல்லையோர மக்களுக்கு ரொம்பவுமே கஷ்ட காலம்தான். ஆர்டிகல் 370 ரத்தானதுக்கு அப்புறம் காஷ்மீர் நிலைமை ரொம்பவுமே பாதுகாப்பாக இருக்கு அப்படின்னே சொல்லலாம். இருந்தாலும் அடியோடு வேரோடு நம்ம தீவிரவாதிகள் அழிக்கிறது வரைக்கும் இன்னுமே துக்குன்னு தான் இருக்கணும். இருந்தாலும் இந்த வேலையில் நம்முடைய இராணுவத்தினருக்கு நம்முடைய மிகப்பெரிய நன்றியையும் ராயல் சல்யூட்டையும் வைத்துக் கொள்ள வேண்டும் நண்பர்களே. அவங்க அயராது நம்முடைய எல்லையில் உழைக்கிறதுனால தான் நம்மளால் இங்கே நிம்மதியாக தூங்க முடியுது அப்படிங்கிறத ஒவ்வொரு வீடியோலையும் நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம். அதுதான் உண்மை. நம் இராணுவத்தினருடைய இந்த திறமையை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இதை தொடர்ந்து அடுத்த செய்தியாக பார்த்துடலாம். அதாவது ட்ரம்ப் அவர்களுடைய 50% இறக்குமதி வரியை தவிடு பொடியாக்கியிருக்காங்க இந்தியா. அது எப்படி, எந்த வகையில் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இந்தியாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு ட்ரம்ப் அரசு 55% இறக்குமதி வரியை விதிச்சிருந்தாங்க. கடந்த ஆகஸ்ட் 27ஆம் தேதியிலிருந்து இந்த 50% வரி விதிப்பு அப்படிங்கிறது நடைமுறையில் இருக்கு. முதல்ல இந்திய பொருட்களுக்கு ட்ரம்ப் அவர்கள் 25% வரியை தான் விதிச்சாரு. அதுக்கப்புறம் ரஷ்யா கிட்ட கச்சா எண்ணெய் வாங்குறதுனால அதுக்கு தண்டனை கொடுக்குறோம் அப்படிங்கிற விதமாக 25% கூடுதலாக போடுறோம் அப்படின்னு சொல்லி மொத்தமாக 50% இறக்குமதி வரியை விதிச்சிருக்கிறாரு. ட்ரம்புடைய இந்த நடவடிக்கையால் இந்தியாவில் இருக்கும் ஏற்றுமதி துறை சார்ந்த நிறுவனங்கள் பாதிக்கப்பட்டிருக்கு. குறிப்பாக தமிழ்நாட்டை சேர்ந்த ஜவுளி உற்பத்தி நிறுவனங்கள், தோல் சார்ந்த பொருட்கள் உற்பத்தி செய்யக்கூடிய நிறுவனங்கள் பெருமளவில் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம். லட்சக்கணக்கான தொழிலாளர்கள், உற்பத்தியாளர்கள் எல்லாருமே பாதிப்படைஞ்சாங்க. இதனால் இந்தியாவில் ஏற்றுமதி இறக்குமதிக்கான இடைவெளி அதிகரித்து வர்த்தக பற்றாக்குறை ஏற்பட்டுச்சு. ஆனால் 2 மாதங்களில் மத்திய அரசு இந்த வரி விதிப்பால் ஏற்பட்ட பிரச்சனையை தவிடு பொடியாக்கி இருப்பது தரவுகளின் மூலம் தெரிய வந்திருக்கு. அதாவது ஏற்றுமதி சார்ந்த நிறுவனங்கள் மாற்று சந்தைகளை அணுகும் வகையில் அரசு பல மாற்றங்களை கொண்டு வந்திருக்கு. இதனால் இந்தியாவுடைய வர்த்தக பற்றாக்குறை பாதியாக குறைஞ்சிருச்சு. இந்தியாவில் அக்டோபர் மாதத்தில் வர்த்தக பற்றாக்குறை பார்த்தீங்கன்னா $41 பில்லியன் இருந்துச்சு. இதுவே நவம்பர் மாதத்தில் $24 பில்லியன் கிட்டத்தட்ட பாதி அளவுக்கு குறைஞ்சிருச்சு அப்படிங்கிற டேட்டா சொல்றாங்க. அதாவது செப்டம்பர் மற்றும் அக்டோபர் மாதங்களில் அமெரிக்காவுடைய வரி விதிப்பால் ஏற்பட்ட வர்த்தக பற்றாக்குறை நவம்பர் மாதத்தில் சரி செய்யப்பட்டு விட்டது அப்படின்னு மத்திய வர்த்தகத்துறை செயலாளரான ராஜேஷ் அகர்வால் தெரிவிச்சிருக்கிறாரு. நவம்பர் மாதத்தில் இந்தியாவுடைய ஏற்றுமதி 19% அதிகரித்தது அப்படின்னும் மொத்தம் $38 பில்லியன் ஏற்றுமதி நடைபெற்றதாகவும் சொல்லியிருக்கிறாரு. இறக்குமதியை பொறுத்த வரைக்கும் 1.8% குறைஞ்சிருக்கு அப்படின்னும் தெரிவிச்சிருக்கிறாரு. குறிப்பாக சேவை சார்ந்த ஏற்றுமதி அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்றாரு. அமெரிக்காவில் இந்திய பொருட்களுக்கு 50% வரி விதிப்பு இருந்தாலும் இந்திய பொருட்களுக்கான தேவை அமெரிக்காவில் தொடர்ந்து நீடிச்சிட்டு வருது அப்படின்னும் இது 2 நாடுகளுக்கு இடையிலான வர்த்தகத்தை தொடர்ந்து வலுவாக வச்சிருக்கு அப்படின்னும் தரவுகள் சொல்லுது. ஏப்ரல் முதல் நவம்பர் வரையிலான காலத்தில் இந்தியாவுடைய வர்த்தக மெர்சன்டைஸ் ஏற்றுமதி $292 பில்லியன் எட்டியிருக்கு. அதே வேளையில் இறக்குமதி $515 பில்லியன் அப்படின்னு இருக்கு. அமெரிக்காவுக்கான ஏற்றுமதி கடந்த ஆண்டு $53 பில்லியன் இருந்தது. இந்த ஆண்டு $59 பில்லியன் அதிகரிச்சிருக்கு. மோடி அரசுடைய வரி குறைப்பு நடவடிக்கை, ஏற்றுமதி ஊக்கத்தொகை போன்றவை அமெரிக்காவுடைய வெளிப்புற அழுத்தத்திலிருந்து இந்திய பொருளாதாரத்தை பாதுகாக்க உதவி இருக்கு அப்படின்னே சொல்லலாம். இதை தொடர்ந்து கடைசி செய்தியாக பார்த்தோம் அப்படின்னா, அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய நாடுகள் அடங்கிய உலகின் மிகப்பெரிய இராணுவ கூட்டமைப்பான நேட்டோவில் இணைய யுக்ரைன் விரும்பினாங்க. ஆனால் அமெரிக்காவே ஆகாது அப்படிங்கிற நிலையில் அந்த நாட்டுடைய இராணுவத்துடன் சேரும் யுக்ரைனுடைய முடிவு ரஷ்யாவை கோபத்தில் ஆழ்த்துச்சு. இதனால் யுக்ரைன் மீது ரஷ்யா போர் தொடுத்தாங்க. ஐரோப்பிய நாடுகளும் அமெரிக்காவும் இராணுவ உதவி செய்த தைரியத்தில் யுக்ரைன் போரில் குதிச்சாங்க. ஆனால் இன்னைக்கு அமெரிக்கா ரஷ்யா இடையே மாட்டிக்கொண்டு தவிக்குது யுக்ரைன். இந்த நிலையில தான் யுக்ரைன் மீது ரஷ்யா மற்றொரு தாக்குதல் நடத்தாது அப்படின்னு உறுதியளிச்சாங்கன்னா நேட்டோ கூட்டமைப்பில் இணையும் முடிவை கைவிடுறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் அப்படின்னு ஜெலன்ஸ்கி அவர்கள் சொல்லியிருக்கிறாரு. 4 ஆண்டுகளை நெருங்கியும் இந்த போர் தொடர்ந்து நடந்துட்டு வருது அப்படின்னே சொல்லலாம். யுக்ரைன் ஐரோப்பியா மற்றும் அமெரிக்க ஆதரவுடன் ரஷ்யாவுடன் சண்டை செஞ்சுட்டு வருது. ரஷ்யா யுக்ரைன் இடையே மோதல் இன்னைக்கு வரைக்கும் முடிவுக்கு வராத காரணத்தினால கோபத்தில் அமெரிக்கா இருக்கு. ரஷ்யா இத்தனை வருடங்கள் கடந்து சண்டை செய்ய சீனா மற்றும் இந்தியா வாங்கும் கச்சா எண்ணெய் தான் காரணம் அப்படின்னு அமெரிக்கா நினைக்கிறாங்க. இது ஒரு பக்கம் இருந்தால் சண்டை போதும் பேசி தீர்க்கலாம் அப்படின்னு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் 2 நாடுகளுடைய தலைவர்களையும் தனித்தனியே அழைத்து பேச்சுவார்த்தையை நடத்தினாரு. அப்போது போரில் கைப்பற்றிய சில பகுதிகளை விட்டுக் கொடுப்பது உள்பட 28 நிபந்தனை அடங்கிய ஒப்பந்தத்தையும் ட்ரம்ப் அவர்கள் முன்மொழிஞ்சாரு. ஆனால் தன் நாட்டுடைய ஒரு துண்டு நிலத்தையும் விட்டுக் கொடுக்க முடியாது அப்படின்னு யுக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி அவர்கள் அதை நிராகரிச்சிட்டாரு. இதனால போர் நிறுத்தம் தொடர்பாக உடன்பாடு எதுவும் எட்டப்படலை. ரஷ்யாவோ அமெரிக்காவின் பேச்சுவார்த்தை ஒப்பந்தத்தை ஏற்றாலும் யுக்ரைன் ஏற்கல. இதுதான் போர் முடிவுக்கு வராமல் இருக்க காரணமாக பார்க்கப்படுது. அமெரிக்கா கிட்டத்தட்ட யுக்ரைனை வைத்து ஆடிய ஆட்டம் முடிவுக்கு வரும் நிலையில இருக்கு அப்படின்னே சொல்லலாம். இந்த நிலையில தான் உச்சி மாநாட்டில் பங்கேற்பதற்காக யுக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி ஜெர்மனி தலைநகர் பெர்லின் சென்றிருந்தாரு. அங்கு சென்று அமெரிக்க அதிகாரிகளை சந்திக்கிறதுக்கு முன்னாடி போர் நிறுத்தம் தொடர்பான சில கருத்துக்களை அவர் சமூக வலைதளத்தில் சொன்னார். யுக்ரைனை பொறுத்த வரைக்கும் தொடக்கத்திலிருந்தே நேட்டோ கூட்டமைப்பில் சேர வேண்டும் அப்படிங்கிறது விருப்பமாக இருக்கு. ஆனால் அமெரிக்கா மற்றும் சில உறுப்பு நாடுகள் இந்த முடிவை ஆதரிக்கல.
இதனால நேட்டோ கூட்டமைப்பில் சேர வேண்டும் அப்படின்னு யுக்ரைன் இனி அழுத்தம் கொடுக்காது. அதே சமயம் பிராந்திய அமைதி மற்றும் யுக்ரைன் மீது ரஷ்யா மற்றொரு தாக்குதலை நடத்தாது அப்படிங்கிற ஒரு உத்தரவாதத்தை யுக்ரைன் விரும்புது. அதே நேரம் ரஷ்யாவுக்கு எந்த ஒரு பகுதியையும் யுக்ரைன் விட்டு கொடுக்காது. இந்த உத்தரவாதங்களை அளித்தால் நேட்டோ கூட்டமைப்பில் இணையும் முடிவை கைவிடுறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் அப்படின்னு யுக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி அவர்கள் சொல்லியிருக்கிறாரு. சரி நண்பர்கள், இதோட நாம் இந்த வீடியோ முடித்துக் கொள்ளலாம். இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. மீண்டும் நாளை வேற ஒரு செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.